ஆத்துக்கு குளிக்க போனியே யாரா துணைக்கு கூட கூட்டிட்டு போறதில்ல? நல்ல வேளை சுப்பாத்தா சொன்னா. நீ வர வரைக்கும் என் வயித்துல நெருப்ப கட்டிட்டு நிக்கிறேன். இப்படியே அங்க இருந்து வர? அடி படிச்ச பிள்ளை தானே? உனக்கு தெரிய வேணாமா? மாத்து துணி எடுத்துட்டு போக வேணாமா? எடுத்துட்டு போனீங்க. ஆத்துல நிறைய தண்ணி வந்து துணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அண்ணே இங்க பாருங்க அண்ணே, துணியை நாம எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம கண்ணு எதிரிலேயே ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்கிறா. இப்படி பொய் சொல்றவ நாம கொஞ்சம் ஏமாந்தா என்ன செய்ய மாட்டா? பாபு நெல்லி போதுல பாம்பு வரல? எங்க போடி வெளியில, முதல்ல போடி வெளியில. என்னாச்சு? எதையோ பார்த்து பாம்புன்னு பயந்துட்டு என்னையும் பயமுறுத்துறாமா? போடி பயந்தாங்கொல்லி. நீ போய் படுமா. நாக்குத்துருத்தி, அண்ணே இந்த மரத்து காயை விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்லடா? ஆமாங்கண்ணே. டேய் செவடா, என்னங்க இறங்கி அந்த மரத்து காயை போடு. டேய் என்னடா பாக்குற பரதேசி, இறங்குடா. ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலையில இருந்து 6 மரம் ஏறி இறங்கிட்டு இருக்க. இது வேண்டாம் அதுல ஏறு, அது வேண்டாம் இதுல ஏறு, இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஏண்டா பரதேசி, இறங்குடா. இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா. என்னங்க? என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் ஊருக்கு போறேன். நிஜமாவா? ஆமா. சத்தியமாவா? ஆமா. நெசமாவே நீ புத்திசாலி பண்ணுதான். ஏன் சொன்ன தெரியுமா? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன பாரு, அதுக்கோசரம் தான். இந்தா உடனே புறப்படு. கும்பிடுறேன். ஏய் குப்புசாமி, இங்க வாடா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க. இந்தா இதை வச்சுக்க. நான் வர்றேன். நீ புறப்படல? உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கெட்ட பேரு. எனக்கா? எனக்கு எப்படி? ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களுக்கு வரக்கூடாதுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க.
நானும் போயிடுறேன். என்னடா சொல்றா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணே, அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது. அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லடா மடே. ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா சரி. அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிடுவாங்க, ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அதை பத்தி ஒண்ணு இல்லடா. புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அண்ணே அண்ணே நான் போய் கட்டு வந்துட்டுமா? பயமுடா. அண்ணே, அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு. அண்ணே, அந்த புள்ளையே கேட்போம். ஒரு பேப்பர்ல எழுதி தர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம். ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார். சீக்கிரம் உட்காருங்கய்யா. யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரி, நீ போ. ஏய், கையடா. சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்கண்ணே. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா, இந்த டவுன் புள்ள பாக்கியா இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுன்னா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எதிர்த்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணையார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல சோறு 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கறாங்க வந்து அதை கெடுத்துவா போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு. கும்பிடுறாங்க. இந்தமா இரு. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு நீ கோவிச்சிட்டு போற? ஊர் ஜனங்களை எல்லாம் ஒண்ணா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேன். என்னையா எல்லாரும் இலைய பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரியாவுக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேன். அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தானே உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, கேட்டாதான் சந்தோஷமா இருக்கும். ஆமா, வா. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க ஒண்ணு கோச்சுக்காதீங்க. ஐயா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு. ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு. ஏங்க, நீங்க கோவமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா, நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க, நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கலுமா நிக்கிற? மன்னிப்பு கேடு. நான் செஞ்சது தப்பு தாங்க. இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏமா நிக்கிற? போ. ஏன்? அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும்போதே தெரியல உன்னை மன்னிச்சுட்டாரு. போமா. நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. டேய், அவனை தொடத்துக்கு வர. அதுக்குள்ள சாப்பிட்டீங்க? அண்ணா, உங்க அண்ணன் கூப்பிடாரு. போடா, சாப்பிட்டு வரேன். தோட்டத்துக்கு கூப்பிடாரு. சாப்பிட்டு வரேன் நான் சொன்னேன்னு சொல்லு. போடா. அதெல்லாம் முடியாது, வாங்க. சோறு உண்டையா? சீக்கிரமா வாங்க. போடா. வாடா. என்ன கூப்பிட்டீங்களா? ஏண்டா பரதேசி, நாங்க அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடா பரதேசி. நாய். ஐயோ 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 ஐயோ. ஆமா, அடிக்காதீங்க.
பரதேசி எந்திரா மேல எந்திர மரியாதையா ஓடிடு. நான் இந்த ஊருக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்தேன் தலையில கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டேன். எடுத்துக்க. அண்ணே அண்ணே ஒரு யோசனை. ஏண்டா எவ்வளவு நேரம்? பேப்பர் படிச்சுட்டு வந்துருங்க, அதனால நேரமாயி போச்சுங்க. டேய் மெதுவா பேசுற. உனக்கு தாண்டா செவிடு, எனக்கு செவிடு. நான் ஏன் நல்லா இருக்குங்க, மெதுவா பேசினா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு கேட்கும், எனக்கு கேட்க வேணாங்களா? உட்கார்றா. ஏன்டா நெளிற? நீங்க தானே உட்காரணும். என்னடா டேய் நாக்கு துருத்தி, என்னண்ணே பேப்பர்ல என்ன படிச்சான்னு கேளுடா. பேப்பர்ல என்ன படிச்ச? மெதுவா பேசு, சத்தமா பேசி சுத்தமா கேட்காத மாதிரி பண்ணிராத. அண்ணன் கேட்டாரு. ஒரு பொண்ணை நான் 4 முகம் முடித்திருக்காருங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். என்ன சொன்ன என்ன சொன்ன? ஒரு பொண்ணை 4 முகம் முடித்திருக்காருங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். ரொம்ப கனமா இருக்கடா. அப்பா என்ன கத்துற? நம்மால் தானா? காதே சிவடாயும் போல இருக்கு. என்ன பண்ணுவார் பாப்போம். உங்களுக்கு என்ன தைரியம் தான் ஜமீன் ரகமணி வீட்டுக்குள்ள வந்து என்ன தூக்கிட்டு போவீங்க? இது எங்க ரகமணி பார்த்தாருன்னா உங்களை அக்கு வேறையா ஆடு வேறையா பிரிச்சு மேய்ஞ்சிருவாருடா. நீங்க உண்மையிலே தைரியசாலியா இருந்தா எங்க ரகமணி எதிர்த்து சண்டை போட்டு அவரை ஜெயிச்சுட்டு அப்புறமா என்ன தூக்கிட்டு போங்கடா. அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. இவகிட்ட மாட்டிக்காம எப்படியாவது இவளை காப்பாத்தி ஆகணுமே. என்ன விடுங்கடா. ஐயோ விடுங்கடா. ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. டேய் இந்த சத்தம் ரங்கமணிக்கு கேட்டுக்கோ. அவர் வந்தாருன்னா உங்க முதுகு தோலை உரிச்சிடுவாரு. அவர மாதிரி நல்லவர் இந்த ஊர்ல யாருமே இல்ல. என்ன காப்பாத்துங்களே. ஐயோ என்ன காப்பாத்து. கால பிடிக்காதீங்கடா, வலிக்குதுடா. ஐயோ எங்க ரங்கமணி ஒரு தங்கம், அவர் என்ன வீரர். ஐயோ என்ன விட்டுடுடா. யாரா நீங்க தூக்கிட்டு போறீங்க? என்னடி என்ன பண்ணீங்க? நான் புரிய மாட்டேன். அண்ணனா ஏடா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போடுறது அண்ணனாடா. ஐயோ அண்ணே என்னது? அம்மா ஓட ஆளு பிடிச்சடா. ஏய் யாருனே தெரியல திருட்டு. நீ போ. ராத்திரி ஆச்சேன்னு பாக்குறேன். இதே பகலா இருந்தா கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். எனக்கு தெரியுங்க, நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. அன்னைக்கு கூட விருந்து வச்சு என்ன போ சொல்லி அப்புறம் மனசு மாதிரியே என்ன போவேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்பவே நான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். உதவி பண்றதுல உங்களுக்கு நிகர் இந்த ஊர்ல யாருமே இல்ல. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னு என்ன நினைச்சீங்க? இனிமே நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா போய் படு. நான் வரேன். என்ன
ராத்திரி அப்படி பண்ணிட்டீங்க? ஒவ்வொரு அடியும் சும்மா இடி விழுந்தது மாதிரி இருந்ததுண்ணே. ஆமாண்ணே, நொங்கு நொங்கு நொங்கிட்டீங்கண்ணே. எவ்வளவுடா? எனக்கு 8ண்ணே. எனக்கு 11. இந்தடா, நீ 8 வச்சுக்க, அவனுக்கு 11 கொடு, மீதி நீயே வச்சுக்க. வேற ஏதாவது யோசனை சொல்லுங்கண்ணே. எதுக்குடா? டவன் புள்ளைய துரத்தத்தான். டேய், பாவம்டா, ரொம்ப நல்லவளா இருக்கா, என் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கா. இருந்துட்டு போட்டும். என்னடா சொல்றீங்க? நீங்க சொன்னா சரியா இருக்குண்ணே. ஏன்டி என் மிருதங்க தூக்கி வெளியேறிச்ச? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அதை உடைச்சு போட்டாதான் என்னை ஒழுங்கா வேலைக்கு போவேன். எப்போ பார் டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போய் பார். அவன் ஒழுங்கா வேலைக்கு போய் கூழோ கஞ்ச குடிச்சிட்டு பேரோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் பேர் இல்லையா? இருக்கே ஒத்த மீச குப்புசாமி. யாருக்கு வேணையா பேரு? போய் சம்பாதிச்சு சோறு கொண்டு வாயா. சோறெல்லாம் சம்பாதிக்க முடியாதுமா, பிச்சை தான் எடுக்கணும். நீ பண்ண வேலைக்கு இந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. அடியே, நீ ரொம்ப பேசுற. எனக்கு கோபம் வந்தது, உன் வாயை கிழிச்சு இன்னொரு மிருதங்க தைச்சு போடுவேன். ஜாக்கிரதை. ஆமா, ஒன்ன வச்சுட்டு ஒன்னையும் காணோம். இதுல இன்னொன்னு வேற. என்னதாண்டி பண்ண சொல்ற? யோ ஒத்த மீச குப்புசாமி, இங்க வாயா. என் பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? அங்க துண்டடி. ஏன் எது கூப்பிட்ட? யோ, நீ நல்லா டோலக் வாசிப்பியா? டோலகா? எது இதான். இதுக்கு பேர் டோலகா? ஆ. இது டோலகா? யோ, இது மிருதங்க. இதுக்கு பேர் மிருதங்க இல்லையா, டோலக்கு. நிஜமாலுமே இது டோலகா? சத்தியமா இதுக்கு பேரு டோலக்கு. என் தாத்தா என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டாயா. இது டோலக்குன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் பெரிய வித்துவான் ஆகியிருப்பேன். ஆமா, டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு. இதுல டொம்மு டொம்முன்னு சத்தம் வராம பின்ன புல்லாங்கல் சத்தம் மாடி வரும். சுத்த பட்டிக்காட்டு கன்றி புருட்டுங்க. என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோங்க. எங்க கூட வந்து இது வாசிச்சீங்கன்னா தினமும் உனக்கு 20 ரூபா தர்றான். தினம் 20 ரூபாய்னா 10 நாளைக்கு 200 ரூபாய் ஆச்சு. ஏங்க ஒரு 30 ரூபா கொடுங்க. அக்கா ஒரு 30 ரூபா கொடு. எதுக்கியா? என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன். ஏண்டா, இங்க வா. வெளியூரெல்லாம் வேண்டாங்க, நீங்க என் பக்கத்திலே இருங்க. பக்கத்திலே இருந்தா பட்டினி தாண்டி கிடக்கணும். நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இத புடிடி. இதுல 40,000 ரூபாய் பணம் இருக்குங்க. மீதி பணத்தை அடுத்த வாரம் கொண்டு வந்து கொடுத்துட்றேங்க. வர்றேங்க. பாக்கியம், இந்த படத்தை எடுத்து பெட்டிக்குள்ள வைமா. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பணத்தை பேங்க்ல போட்டீங்கன்னா பத்திரமா இருக்கும். வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். அதே சமயம் அதுக்கு வட்டியும் கொடுப்பாங்க. அதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யுமா. அம்மா, அவ பேச்ச கேட்டு பேங்க்ல பணத்தை போட்டேனா திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை டென்ட் கொட்டையில பணத்தை மாத்திட்டான்னு வச்சுக்கோ. பணத்துக்கு நான் என்ன பண்றது? டேய், ஊர்ல ஒவ்வொருத்தனும் உன் வயசுல கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைகளுக்கு அப்பனா இருக்கான்டா. நமக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்க சொல்லும் போது தெரிஞ்சுக்குவோம்டா. பாக்கியம், இந்த பணத்தை நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு ஏற்பாடு பண்ணு. நீ கொஞ்சம் கூட போயிட்டு வாடா. நானா? நீதான்டா. சாமி கும்பிட்டு வந்துட்டேன். சரி. ஏண்டா வெங்கமணி, அவுக்கியமா? என்ன தாத்தா, இன்னும் நீ சாகலையா? என்ன இப்படி கேட்டுட்ட? இல்ல, ரொம்ப நாளாவே ஆளை காணமே, அதான் கேட்டேன். நல்ல ஜோடி பொருத்தம். ஏண்டாடே, எங்களை மறந்தே போயிட்டியா? எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? என்ன தாத்தா? என்னவா நல்லா இருக்குது நியாயம். ஒரு நல்ல சமாச்சாரம் நடந்திருக்குது, எங்களுக்கு எல்லாம் சொல்லாம விட்டுட்டியே. ஒரு நல்லது கட்டத்துக்கு வயக்கான தாத்தாவை மறக்கலாமா? மாமா, என்னமோ நடந்தது நடந்து போச்சு. வந்து உட்காரு. கைய நீட்டுமா. நான் பழைய போற யோகம் வெங்கமணி மாதிரி லட்சணமா ஒரு பேரனை பெற்றுக்கணுமா. என்ன தாத்தா வளர்ற? இன்னும் எங்களுக்கு கல்யாணம் ஆகல, இனிமேதான்.
சீக்கிரம் மழையில போட்டு வா. சீக்கிரமா இப்படி மெதுவா வந்தா அப்படி. இல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரி சரி. இன்னும் கல்யாணம் ஆகல, இனிமேல் தான். இன்னும் கல்யாணம் ஆகல, இனிமேல் தான். ओ भैया इधर आओ। आओ। क्या रे? देखो ना इधर। जल्दी आओ। अरे हाँ जल। क्या रे? देखो, लड़की वही लड़की पैदा बैठा की। हुआ। हाँ हाँ ठहरो, अभी आता हूँ। நாம தான் இதுக்கு முன்னாடி பேங்க் எல்லாம் போனது இல்லையே. நாம தனியா போய் என்ன செய்ய போறோம்? பொம்பளை மலையாட கை வைக்கிற கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை வரைச்சு பாரதேஷ். எதுக்காக அந்த ஆளை போட்டு அப்படி அடிச்சீங்க? அவன் செத்துருந்தானா? நம்ம ஆளு மேல கையை வச்சா நான் சும்மா விட்டுருவானா? நம்பாள்னா நம்ம ஆளுனா தெரியாது. நம்ம ஆளுமா? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ நம்ம ஆள் ஆயிட்ட, அவ்வளவுதான். டவுன் பில்ல இன்னும் தூங்கல? தூங்கணும். என்னங்க? என்ன? அன்னைக்கு கோயில்ல சொன்னீங்களே, இன்னும் எங்களுக்கு கல்யாணம் ஆகல, இனிமே தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நானே இன்னும் அவசரப்படல, உனக்கு ரொம்ப அவசரமா?
போய் தூங்கு. பெண்மையில் சேர்ந்தது ஓர் குயில். நாணம் வந்து ஊஞ்சலாடும். தேவை இங்கு தூது போகும், தேகம் வந்து போர்வையாகும். இதயமே நலமா இளமையே சுகமா சோதனை செய்யவோ தேன்மழை பெய்யவோ நாளை உந்தன் தோளில் நானும் மாலையாக மாற வேண்டும். கண்களுந்தன் கண்களாலே காட்சியாவும் காண வேண்டும். அனுபவம் புதிது அடைந்ததே மனது காதலின் சீதனம் ஆனதே பெண்மனம். காதல் கீதம் பாடும் தேகம் சீரடிக்கும் பாலம் கூடை பிடிக்கும். தேடுது பெண்மையில் சேர்ந்தது ஓர் குயில்.